Okay. Hi everyone, this is Jennifer. I'll be taking your general English, the grammar part of the general English. I just want to start the session by asking, not asking, let me just hope that you people did a good job in your recent TNPSC Group 2 attempt. If you are a new student, then welcome here. But நீங்க ஆல்ரெடி ஒரு attempt கொடுத்திருக்கீங்க, அதுவும் இப்போ recent attempt கொடுத்திருக்கீங்க அப்படின்னா I hope you did well. For people like நீங்க ஆல்ரெடி இந்த செஷன் வந்து கவனிச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடில இருந்து இங்க இருக்கீங்க அப்படின்னா this session might look like a repeat for you people. ஆனா I have to start from the beginning because this is again a new chapter. நம்ம மறுபடியும் ஒரு நியூ கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ this is yet again புதுசா நம்ம அதே டாபிக்ல புதுசா என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் நம்ம வச்சுக்கலாம். நான் அகேன் அண்ட் அகேன் வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு செஷன்னாலுமே கிராமர்ல வந்து லெட்ஸ் கெட் பேக் டு சம்திங் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பிகாஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இட் மை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தானே, அது இன்னும் ஏதோ ஒண்ணு ஒண்ணுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குமே தவிர நம்ம மைண்ட்ல அது போய் ஸ்டோர் ஆகுற ஒரு விஷயமா நமக்கு இருக்காது. அதுவும் ஆஸ் அன் அடல்ட் கிரவுட் நமக்கு வந்து மைண்ட்ல நிக்க வைக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ரிப்பீட்டட். லைக் நமக்கு நம்ம மறுபடியும் அதை பத்தி பேசினா மட்டும்தான் அது வந்து நம்ம மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ எட் அகேன் இது வந்து ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பத்தின ஒரு டெமோ கிளாஸா தான் இருக்க போகுது. If you are new, then this might be very useful for you people. If not, I really hope இதுல உங்களுக்கு புதுசா கத்துக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு I hope. So before that, I just want to be sure, like, am I clear? Like, is my video clear? Is my audio clear? Before I start the session. Yes, clear. Okay. Thank you. So இன்னைக்கு செஷன்ல நான் என் மைண்ட்ல வச்சிருக்கிறது வந்து டு கோ ஓவர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஸோ நம்ம இப்போ ஒரு கிராமர் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ட் ஃபார்மேஷன் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ என் மைண்ட்ல இன்னைக்கு இருந்தது என்னன்னா லெட்ஸ் கவர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் லெட்ஸ் ஆல்சோ கோ ஓவர் த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். லைக் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ட்ஸ் தனித்தனியா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பாத்துக்கலாம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது ஆஸ் அ சென்டென்ஸா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறதையும் நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். என் மைண்ட்ல இன்னைக்கு இது இருக்குது. லெட்ஸ் see how much we how much we can cover. ஆல்சோ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னா இந்த தடவை குரூப் 2 எக்ஸாம்ல வந்து பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ லெட்ஸ் ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். ஓகே, is the screen visible, class? Let me just open my chat. Yeah. Okay. Okay, is my screen visible? Like, part of speech screen போயிட்டோம்ல? Yes. Okay, fine, super. ஓகே. சோ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ்ல நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நமக்கு எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு ஆஸ்பெக்டா நம்மளுக்கு கிராமர்ல இருக்குது அப்படின்னா பிகாஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஒன் சிங்கிள் வேர்ட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு a lot of other things. ஒரு ஒரு வேர்ட்ல ஒரு இடி ஆட் பண்ணும்போது அந்த வேர்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன் எப்படி மாறுது, ஆர் ஒரு எல்ஒய் ஆட் பண்ணும்போது அது எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது, ஆர் ஈவன் வந்து ஒரு 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 சூப்பர்லேட்டிவா மாறும்போது ஒரு டிகிரி அதுல மாறும்போது அது எந்தெந்த மாதிரி மீனிங் மாறுது, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வி ஷுட் கம் பேக் டு த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சரியா? சோ ஆஸ் லைக் நவுன் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர வேண்டியது நம்ம நேம்ஸ்ன்றத வச்சுக்கலாமே. நவுன் அப்படிங்கும் என்ல ஸ்டார்ட் ஆகுதா, சோ நம்ம நேம்ஸ் அப்படிங்கறதே மைண்ட்ல வச்சுக்கலாம். எனக்கு எந்தெந்த பொருளுக்கு நம்ம நேம்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து நவுன்ன்ற கேட்டகரிக்குள்ள போட்டுக்கலாம். ஒரு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள், இப்ப நம்ம ஒரு ஒரு மரத்தை பார்த்து நம்ம சில நேரம் யோசிச்சிருப்போம், இந்த மரத்துக்கு எப்படி மரம்னு பேர் வந்துச்சு, ஒரு ட்ரீக்கு எப்படி ட்ரீன்னு பேர் வந்துச்சு, ஆர் ஒரு டேபிளுக்கு எப்படி டேபிள்னு பேர் வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நிறைய ஒரு பொருளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ
இல்ல ஒரு பர்சன், இப்ப நம்ம ஒரு ஹியூமனையே வந்து ஹியூமன்னு கூப்பிடுறது எப்படி? இந்த மாதிரி நமக்கு ஒரு டவுட் வருது. இந்த நேம் எங்க இருந்தா வந்துச்சு? எங்க இருந்து டிரைவ் ஆச்சு? அப்படின்ற மாதிரி ஒரு இடம் நம்ம ஒரு டவுட் நமக்கு வரும்ல. அந்த மாதிரி இருக்க நேம்ஸ் எல்லாமே வந்து நவுன்ஸ்க்கு கீழ வந்துரும். சோ a definition of noun is nothing but a word that names a person. So yet again அதேதான், லைக் நான் ஒரு பர்சனுக்கோ ஒரு பிளேஸுக்கோ ஒரு பொருளுக்கோ நான் ஒரு ஐடியாக்கோ நம்ம ஐடியாஸையும் இந்த இடத்துல விடக்கூடாது. நம்ம வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஐடியான்ற ஒரு ஜெனரல் கான்செப்டுக்குள்ள வரும். சோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து இந்த நவுனுக்குள்ள வரும். சோ பர்சன் அப்படின்னு வரும்போது நம்ம டீச்சர்ன்ற ஒரு ஜெனரல் டேர்மும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு பர்சனோட நேமும் சொல்லிக்கலாம். கேர்ள் அப்படின்ற அகைன் ஒரு ஜெனரலான டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ்ன்னு வரும்போது அங்க வந்து ஸ்கூல்னு ஒரு இடமோ, இந்தியாவோ, பார்க்கோ, இல்ல லெட்ஸ் சே ஒரு பேங்க், இல்லனா வந்து ஒரு லேக், ரிவர், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நவுன்ஸ்குள்ள வரும். சரியா? திங் அப்படின்னு வரும்போது இட்ஸ் எவ்ரி ஆப்ஜெக்ட் தட் இஸ் அரவுண்ட் அஸ். நம்மள சுத்தி இருக்க சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னா, அந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு நவுன் அப்படின்ற கேட்டகரியில தான் வைக்க போறோம். சரியா? ஐடியா அப்படிங்கும்போது ஐடியால தான் நம்மளுக்கு வந்து இமோஷன்ஸ் வரும், ஃபீலிங்ஸ் வரும். இல்லன்னா வந்து இட் இஸ் இட் லைக் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் ஐடியா இஸ் அபவுட் நம்மளுக்கு ஒரு ஒரு ஐடியா நமக்கு கொடுக்கும். இப்போ ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து ஒரு இமோஷனுக்கு நடுவுலயும் வராது, ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. பட் ஐ மீன் ஃப்ரீடம் இஸ் அ ஃபீலிங், பட் ஸ்டில் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மைண்டுக்கு வர்றது என்ன, இட் இஸ் அன் ஐடியாலஜி. கரெக்ட்? ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து நவுனுக்கு கீழே தான் வரும். ஸோ பிஃபோர் ஐ என்டர் இன் டு other 7 parts of speech, let's just move on into the types of parts of speech, so that நமக்கு ஒரு அந்த லைக் நவுன்ஸோட ஒரு ஃபுல் செக்ஷனை லெட்ஸ் ஜஸ்ட் க்ளோஸ் இட் ஆஃப் அண்ட் ஷட் இட் அவே சம்வேர். சோ இப்போ நம்ம காமன் நவுன் அப்படின்ற இடத்துல பாக்குறோம்னா, நம்ம மேல சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஜென்ரலான ஒரு டேர்ம் சொல்லி கூப்பிடுறோம் அப்படிங்கும் போது அது எல்லாமே காமன் நவுன் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல, லைக் ஃபார் அ காமன் நவுன் வாட் வி ஷுட் டூ இஸ் வி ஷுட் நாட் யூஸ் அ கேபிட்டல் லெட்டர். இங்க இருக்க எல்லாமே பாருங்க, everything should be in a small letter, because இது எல்லாத்துக்குமே வந்து we can find a specific name for it. A boy அப்படிங்கும் போது boy is just a general terminology for all the male population. கரெக்டா? சோ இப்ப நான் வந்து ராஜேஷ் அப்படின்னு ஒரு மேல் சொல்றதுக்கும் ஒரு பாய் அப்படின்னு நான் சொல்றதுக்கும் வந்து நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம ராஜேஷ்னு சொல்லும் போது அந்த ராஜேஷ பத்தி ஸ்பெசிபிக்கா பேசுறோம். ஒரு பாய் அப்படிங்கும் போது இட் குட் பி எனி பாய். ஓகே, அபார்ட் ஃப்ரம் த கான்டெக்ட் இட் குட் பி எனி பாய். சோ இந்த மாதிரி நம்ம பாய்ன்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணோம். கிராமட்டிக்கலி தட் இஸ் தி ஒன்லி கரெக்ட் ஃபார்ம் டு யூஸ் இட். ஸோ உங்களோட யூபிஎஸ்சி எக்ஸாம்ல லைக் நாட் யூபிஎஸ்சி, சாரி, டிஎன்பிஎஸ்சி, நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வர்றது எப்படி இருக்கும் அப்படின்னா எம்சிக்யூல தான் இருக்கும். கரெக்டா? ஸோ சம்டைம்ஸ் தீஸ் பீப்புள் மைட் ஈவன் பி லைக் விச் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்கலாம். ஸோ மேபி அதுல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே சிமிலரா இருக்கலாம். நம்ம லைக் if you are preparing for a lot of government exams like UPSC-னாலும் சரி, TNPSC-னாலும் சரி, lot of other exams நீங்க அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா they will expect an accurate answer rather than an கரெக்ட் ஆன்சர். நம்ம நம்ம கொடுக்குற ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும். ஆக்சுவலி அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸே வந்து 4ல 3 ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆப்ஷன் மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா வாட் வி ஷுட் டூ இஸ் வி ஷுட் கோ ஃபார் தி ஆக்யூரேட் ஆன்சர். சோ இப்போ ஒரு சென்டென்ஸ்ல வந்து உங்க வந்து த பாய் வென்ட் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ்ல த பாய் அப்படின்னு அந்த பாய்க்கு வந்து அவங்க கேபிட்டலைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஆப்ஷன்ல வந்து பி கேபிட்டல்னு இருக்கு. லெட்ஸ் சே இட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல வந்து பாய் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு, ஆப்ஷன் பில வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு அப்படிங்கும் போது த ஆக்யூரேட் ஆன்சர் வுட் பி பி. நீங்க பி சூஸ் பண்ணணும் அப்படின்னு லைக் அவங்களுக்கு அவங்க உங்களை sorry the twist there would be for you people to find which is the most accurate correct grammar. Okay, so அதனால common nouns எல்லாத்துக்குமே what you should understand is that these are not capitalized. இங்க வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ண போறது கிடையவே கிடையாது. So for a boy, as I said, ராஜேஷ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கிற மாதிரி சிட்டிக்கு we have let's say சென்னை or மதுரை. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சிட்டிக்கு we have a lot of specific cities. அந்த மாதிரி சிட்டி இருக்கும்போது நம்ம அந்த ஸ்பெசிபிக் சிட்டி இல்லாம வெறும் சிட்டின்னு இருக்கும்போது it comes under a common noun.
ஆனா இதே இது இப்போ ஒரு சென்டென்ஸ்ல வந்து ம், சென்னை அப்படின்ற வேர்ட் வருது அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து அப்பதான் அது ப்ராப்பர் நவுன்னு மாறும். சோ டாக் அப்படிங்கும்போது ஓகே டாக் அப்படின்றது இப்போ அனிமலுக்கு அனிமல்குள்ள இருக்கு, அனிமல் தானே ஒரு ஜெனரல் டேர்ம்னு வரும். அப்ப டாக் அதுல ஒரு ஒரு ஸ்பெசிபிக்கான அனிமல் தானே அப்படின்னு நம்ம கேக்குறோம் அப்படின்னா நோ. பிகாஸ் வி ஆல் ஆர் அவேர் தட் டாக்ஸ் ஹேவ் செவரல் டைப்ஸ் லைக் ஐ மீன் பிரீட்ஸ் லைக் இப்போ ஹஸ்கில உண்டு, பக் உண்டு, ஆர் வாட் எல்ஸ் கோல்டன் ரெட்ரீவர் ஆர் ஜெர்மன் ஷெப்பர்ட். நமக்கு இந்த மாதிரி நிறைய 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 டைப்ஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரீட்ஸ் இருக்குது. சோ அதனால அகைன் yet again டாக் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து காமன் ஆன மாறிடும். அதே மாதிரி தான் ஃப்ரூட்டுக்கு we have lots of specific fruits, ஆப்பிள், பப்பாயா, பொமோகிரானேட் இந்த மாதிரி இருக்கு. ஸ்கூல் அப்படிங்கும் போதும் அதேதான். சோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்பெசிபிக்கான ஒரு இது இல்லாம ஒரு ஜெனரல் டேர்ம் யூஸ் பண்றாங்க அப்படின்னாலே we are supposed to go for the நான் கேபிட்டலைஸ்ட் வேர்ட். ஓகே. அதே மாதிரி நம்ம வந்து அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் ப்ராப்பர் நவுன். ஒரு ப்ராப்பர் நவுன் என்ன அப்படின்னா okay. ஒரு ப்ராப்பர் நவுன் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு நேம் கொடுத்திருப்பாங்க. எல்லா விஷயத்துக்குமே வந்து நமக்கு இப்போ ஒரு பாய்னு அந்த பர்சனை சொல்லாம த பாய் கால்ட் ராஜேஷ் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ராஜேஷ்ன்ற வேர்ட் வந்து ப்ராப்பர் நவுனா மாறிடும். ஸோ அந்த இடத்துல வி ஆர் ஆல்வேஸ் சப்போஸ் டு கேபிட்டலைஸ் தீஸ் வேர்ட்ஸ். சி லைக் ஐ செட் ஒரு பாய்ன்றது ஜெனரல் டேர்மா இருக்கும்போது ராகுல்ன்றது ப்ராப்பர் நவுனா மாறிடும். சிட்டிங்கும் போது சென்னைன்ற ஒரு வேர்ட் இருக்கும். We often use small letter for வீக் வீக் டேஸ் லைக் இப்போ நம்ம மண்டேயோ டியூஸ்டேயோ இதெல்லாம் நம்ம ஒரு சென்டென்ஸ்ல நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது we usually go for the non capitalized letter. But like for words like ஒரு வீக்ல இருக்கிறதுக்கோ இல்லனா ஒரு மந்தா இருக்கட்டும் லைக் ஜனவரி, ஆகஸ்ட், whatever, லைக் ஒரு த டைப் ஆஃப் மந்த், த டைப் ஆஃப் வீக், இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் நவுனா மாறிடும். ஸோ அதுக்குமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலைஸ் பண்ணும். ஸோ அகைன் பிளேஸ் ஒரு ஸ்பெசிபிக் ஃபுட், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்றோம். ஓகே. ஸோ now we are going for concrete noun and abstract noun. ஓகே. கான்கிரீட் நவுன் அண்ட் அப்டிராக்ட் நவுன் நீங்க வந்து எந்த மாதிரி யோசிச்சுக்கலாம் அப்படின்னா we all are aware what கான்கிரீட் மீன்ஸ் லைக் நம்ம நம்ம ஒரு வீடோட ஸ்ட்ரக்சரே எடுத்துக்கலாமே. கான்கிரீட்னா என்ன, லைக் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்மளால இத பார்த்து ஓகே அப்படின்ற ஒரு ஒரு சேஃப்டி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்தை நம்ம கான்கிரீட் கான்கிரீட் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்றது அப்படி சொல்லுவோம். அப்டிராக்ட்னு சொல்றது என்னது, அப்டிராக்ட்னா நம்ம என்னது சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆம்பிகுவஸான ஒரு இடம். ஆம்பிகுவஸான ஒரு இடம் மீன்ஸ் யூ பீப்புள் மைட் ஹவ் கம் அக்ராஸ் த டேர்ம் அப்டிராக்ட் ஆர்ட், லைக் வேர் பீப்புள் ஆர் லைக் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்ட் கொடுக்காம சும்மா லைக் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தோலா மூவில கார்த்திக் கேரக்டர் வந்து அங்கங்கன்ட்டு 4-5 ஸ்ட்ரோக்ஸ் வரைஞ்சிட்டு திஸ் இஸ் மாடர்ன் டே ஆர்ட் அப்படின்ற மாதிரி அந்த பெயிண்டிங்க லேக்ஸ்க்கு செல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் தான் நம்ம அப்டிராக்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? அதெல்லாம் நம்ம அப்டிராக்ட் ஆர்ட்னு சொல்லுவோம். சோ வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்கிரீட் நவுன் அண்ட் அன் அப்டிராக்ட் நவுன் இஸ் தட் a concrete noun is a noun that refers to things that you can see, touch, hear, smell or taste. நம்மளுக்கு வந்து 5 சென்சஸ் அப்படின்றது உண்டு. ஐப்புலன்கள் அப்படின்றது நம்ம தமிழ்ல சொல்லுவோம். 5 சென்சஸ் அப்படின்றது இங்கிலீஷ்ல நம்ம சொல்லிக்கிறது. சோ இந்த 5 சென்சஸால அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற ஒரு பட்சத்துல அது ஒரு கான்கிரீட் நவுன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கை நம்மளால டச் பண்ண முடியும். வி கேன் ஒரு புக்கை நம்ம டேபிள்ல போடுறோம், இப்படி ஒரு தட்டுல போடுறோம் அப்படின்னா வி கேன் ஹியர் இட் சவுண்ட். புக்குக்கு ஒரு ஸ்மெல் உண்டு, லைக் புக்குக்கான ஒரு டேஸ்ட் உண்டு. ஸோ வி கேன் ஃபீல், வி கேன் see ஆல் தீஸ் திங்ஸ். கரெக்டா? ஆனா லெட்ஸ் ஓகே ஃபிளவர் இங்க இந்த கான்கிரீட் நவுன்ல இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸ்க்குமே அதுதான் எக்ஸ்பிளனேஷன். பட் அப்டிராக்ட் நவுன்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. லவ், கரேஜ், ஆனஸ்டி. இந்த லவ், கரேஜ், ஆனஸ்டி இது எதையுமே நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. we can't see it, we can't hear it, we can't touch it or we can't even smell it. Like நம்ம அந்த 5 சென்சஸ் வந்து when something, when a terminology is stripping away the 5 senses of you and it exists only to let you experience something. நீங்க வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. லவ்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது we can only say experience and
get the example of it. Like கரேஜுக்குமே அதுதான். நம்ம இப்போ இப்போ ஒரு புக்னா என்ன அப்படின்னு ஒரு பர்சன் கேக்குறாங்க அப்படின்னா we can just show them a book. ஒரு ஃபிளவர்னா என்னன்னு கேட்கும்போது we can just show them a flower. ஆனா ஒரு லவ்வுக்கோ ஒரு கரேஜ்க்கோ ஒரு ஆனஸ்டிக்கோ we can't show these people like இதுதான் லவ் இதுதான் கரேஜ் அப்படின்றத நம்மளால இப்படி தூக்கி காமிக்க முடியாத டெர்மினாலஜிஸ் இருக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா. இது எல்லாமே என்ன இடத்துக்கு எந்த இடத்துக்கு வரும் அப்படின்னா அப்டிராக்ட் நவுன் வரும். These abstract nouns are the places where we will have a little bit of difficulty. Like, I mean, not even difficulty, but like இப்போ parts of speeches அப்படின்னு வரும்போதே you should understand that we have one single word can act as multiple parts of speech அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. I will explain on this sentence later. Like, just keep this sentence in your mind. One word can act as more than one part of speech, which means இப்போ நான் ஒரு word வந்து let's say the word honesty. Okay, honestyன்ற word வந்து நம்ம noun சொல்றோம், but it can also exist as some other part of speech, like ஒரு adjective ஆவோ ஒரு adverb ஆவோ இல்லைன்னா adjective or adverb அதுவால பிஹேவ் பண்ண முடியும். பட் அண்டர் சர்டன் ரூல்ஸ் ஒரு சின்ன ஒரு மைனர் ரூல் சேஞ்சோட அது வந்து அதுவால அது மாதிரி எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அதர் எக்ஸாம்பிள் இது வந்து நவுன் adjectives and adverbs. பட் அதர் எக்ஸாம்பிள்ஸ் would be the word for. இந்த வேர்ட் ஃபார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு வேர்ட். இந்த வேர்டு வந்து நம்ம கன்ஜங்ஷன்லயும் சேர்த்துக்கலாம். இந்த வேர்டு நம்ம வந்து ப்ரிப்போசிஷன்லயும் சேர்த்துக்கலாம். ஓகே, தட் இஸ் ஃபார் another discussion. Let's go about it later. இப்போ நம்ம நவுன்ஸ் கூட let's just stick on with nouns as of now. So concrete noun and abstract noun. Whatever யூ கேன் ஷோ லைக் ஒரு எக்ஸாம்பிள வந்து ஒரு பர்சனுக்கு காமிச்சு இதுதான் இந்த பொருள் அப்படின்னு நம்மளால காமிக்க முடியுது. இதெல்லாம் கான்கிரீட்னா ஒரு பொருளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மட்டுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் அப்டிராக்ட் நவுன் இருக்கும். Then we are going for collective nouns. A collective noun அப்படிங்கும்போது it is not just one word. Like இப்போ அந்த team, class, old, flock, bunch இந்த மாதிரி தனித்தனி வேர்டு தவிர we have certain terminologies. I mean, not terminology, some phrases like நம்ம ஒரு a crowd of spectators அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா a gang of thieves சொல்லுவோம், a band of musicians, a group of tourists சொல்லுவோம். நம்ம இதே இது வந்து அனிமல் சைடுக்கு போறோம் அப்படின்னு வைங்களேன். அனிமல் சைடுக்கு போறோம் அப்படின்னா there are a lot of other examples like a herd of elephants, a pack of wolves, a pride of lions. இந்த மாதிரி வந்து ஒரு குரூப் ஆஃப் என்டிட்டிக்கு வந்து ஒரு அடைமொழி மாதிரி நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே வந்து கலெக்டிவ் நவுனுக்கு வரும். So when you are going for a உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து திடீர்னு ஏதோ a bunch of grapes, I mean I ate a bunch of grapes அப்படிங்கும்போது the bunch of grapes is automatically a noun. நம்ம அந்த அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஆல்வேஸ் நம்ம அதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் வி ஆஃபன் ஃபீல் லைக் கிரேப்ஸ் அப்படிங்கறது இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன் அப்படின்றத நம்ம யோசிச்சிடணும். பட் பஞ்ச் அப்படிங்கறது வந்து வாட் வில் இட் கம் அண்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளப்படுற மாதிரி இருக்கும். பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் கலெக்டிவ் நவுன் ஹேஸ் a lot of examples. இந்த நோட் சென்ட்ரூ பண்ணும்போது கலெக்டிவ் நவுன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் இன்னுமே கொஞ்சம் லைக் ஆஸ் அ சென்டென்ஸ், லைக் ஆஸ் அ phrase or as sentence I will add and send it through. Okay, so that is about collective noun. Then we have countable and uncountable nouns. Okay, countable nouns and uncountable nouns is yet again a very simple concept. A noun that can be counted has singular or plural forms. இப்போ நம்மளால கைய வச்சு எண்ணக்கூடிய எல்லா பொருளும், லைக் இப்போ ஒரு டோரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சேரா இருக்கட்டும், ஒரு பாட்டிலா இருக்கட்டும், டெஸ்க், பென்சில், பெயிண்ட் பாட்டில்ஸ், எனிதிங். லைக் நம்மளால வந்து ஓகே ஒரு ஒரு 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணி கூட என்னால கலெக்ட் பண்ணி என்னால சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து கவுண்டபிள் நவுன்ஸ் சொல்லுவோம். அதே இது நவுன் தட் cannot be counted usually doesn't have a plural form. See, வாட்டர் வந்து நம்ம வாட்டர்ன்னு தான் சொல்லுவோமே தவிர வாட்டர்ஸ் அப்படின்னு சொன்னது கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் we have several liters of water, நம்ம வந்து லிட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர நம்ம வந்து வாட்டர்ஸ்ன்னு என்னைக்குமே சொன்னது கிடையாது. ஆனா
ஐ ஹேவ் செவரல் செட் ஆஃப் ஆப்பிள்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர ஆப்பிள் லைக் செட்ஸ் ஆஃப் ஆப்பிள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ற மாதிரி இருக்காது. சோ எந்தெந்த பொருளுக்கெல்லாம் நம்ம ப்ளூரல் ஃபார்ம் இல்ல, ஆனாலும் இட் இஸ் இன் அ லார்ஜ் நம்பர், ஒரு ஒரு மேசிவ் கவுண்ட்ல அது இருக்குது. அது வந்து அதை கவுண்ட் பண்றதுலாம் ஒரு பெரிய வேலை அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கிற ஒரு பொருள் எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுனா இருக்கும். சரியா? சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நவுன்ஸ், த டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ், வாட் எவ்ரிதிங் தட் யூ ஷுட் நோ அபவுட் நவுன்ஸ். ஓகே. சோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா அப்டிராக்ட் நவுன். ஜஸ்ட் ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் அப்டிராக்ட் நவுன். அப்டிராக்ட் நவுன்னா என்ன அப்படிங்கறதுல ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. லெட்ஸ் மூவ் டு தி அதர் வீடியோ. ஓகே. So that is all about nouns. Okay. இப்போ pronouns நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா pronouns are usually about the word which usually replaces the noun. நம்ம ஒரு இப்போ நம்ம நம்ம வந்து ஜென்ரலான ஒரு டேர்ம் அப்படின்னு பாய பார்த்தோம். நம்ம ஒரு ஜென்ரலான டேர்ம் அப்படின்னு ஒரு சிட்டிய பார்த்தோம். ஒரு ஜென்ரலான டேர்ம்னு ஒரு ஃப்ரூட்ட பார்த்தோம். ஆனா இதையுமே இந்த ஜென்ரலான டேர்மையுமே தூக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ். அதாவது இப்போ ஒரு பாய வந்து நம்ம இன்னுமே ஜெனரலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹி அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு சிட்டிக்கு வந்து நம்ம இட்ன்றது யூஸ் பண்ணுவோம். அதே ஃப்ரூட்டுக்கு அதே இட் தான் யூஸ் பண்ண போறோம். ஆஹ் நான் லைக் என் பேரு ஜெனிஃபா அப்படின்னு இருக்கிற பட்சத்துக்கு நான் என்ன ஐ அப்படின்ட்டு நான் என்னோட ப்ராப்பர் நவுனா இருக்கிற என் நேம் தூக்கிட்டு நான் எப்போ வந்து என்ன ஐன்னு நான் மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேனோ அப்போ அது வந்து ஒரு நான் ஒரு ப்ரொனவுனை யூஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கும். அண்ட் தீஸ் ஆர் லைக் த பிரைமரி ப்ரொனவுன்ஸ். ஓகே. லைக் இந்த பிரைமரி ப்ரொனவுன்ஸ், இந்த ஏழு ப்ரொனவுன்ஸ் ஆர் லைக் super important in grammar. Like these are like the primary pronouns that everyone should have in their mind. So இது நல்லா பாத்துக்கோங்க. ஐ யூ ஹி ஷி இட் வி தே, இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான நவுன்ஸ். இதை தாண்டி நமக்கு வேற என்னெல்லாம் ப்ரொனவுன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மீங்கிற வேர்டா இருக்கட்டும், இல்லைன்னா மை செல்ஃப் அப்படின்னு இருக்கட்டும், ஷீ ஷீ இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஹர் அப்படின்ற வேர்ட் வரும். ஹீ இருக்கு, ஆப்வியஸ்லி ஹிஸ்ன்ற வேர்ட் வரும். ஹிம்ன்ற வேர்ட் வரும். அகைன் ஹர் செல்ஃப், ஹிஸ் செல்ஃப், ஹிம் செல்ஃப், இந்த இந்த எல்லாமே வரும். வேற என்ன தே அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. ஸோ வி கேன் ஆட் தீஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் எடுத்துக்கலாம். தோஸ் அப்படின்ற வேர்ட் எடுத்துக்கலாம். தட் எடுத்துக்கலாம். ஆர் திஸ் எடுத்துக்கலாம். ஈச் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து இதெல்லாம் நிஜமாவே வந்து ப்ரோனவுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இது எல்லாமே வந்து ப்ரோனவுன் கேட்டகரிக்குள்ளதான் வரும். இது எல்லாமே வந்து நம்ம யூஸ்வலி பார்க்கும்போது பீப்புள் டென் டு கிவ் புட் தீஸ் திங்ஸ் அண்டர் நவுன்ஸ். இது இந்த மீ மை செல்ஃப், ஹர், ஹிஸ், ஹிம், இது கூட வந்து people tend to put it under pronoun. But these words like these, those, that, this, each, every, in the எல்லா words people have the அண்டர்ஸ்டாண்டிங் டு புட் இட் அண்டர் அ நவுன். பட் இது எல்லாமே வந்து ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல வருது அப்படிங்கிறதுனால எவ்ரி திங் தீஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வில் ஆல் ஃபால் அண்டர் அ ப்ரோனவுன். ஓகே. ஸோ தட் இஸ் அபவுட் ப்ரோனவுன். வேர்புக்கு நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னா verb has another long sets of types where we should go under. So ஒரு verb அப்படின்றது ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் a verb is something that expresses an action or a state of being. Okay. ஒரு ஒரு ஆக்ஷனை குறிக்குது, ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்க குறிக்குது அப்படிங்கறத தான் நம்ம வந்து யூஸ்வலி verb அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? சோ வேர்ப்ஸ்லயுமே வந்து நமக்கு செவரல், இங்க இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு தான் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் யூனோ லைக் ஃபார் தி ஜெனரல் ஐடியா ஆஃப் வாட் வேர்ப்ஸ் ஆர். பட் நம்ம கீழே அதையும் தாண்டி போறோம் அப்படின்னா there are like several number of verb types. இந்த verb types நம்ம ஒரு மேலோட்டமா இப்போதைக்கு பார்க்கலாம். So that we can move on for another other topics, because இதுல உங்களுக்கு important, like உங்களுக்கு something that you will have to pay attention அப்படின்னு இருக்கிறது வந்து இந்த நான் ஃபைனைட் verbs மட்டும்தான். இது எல்லாமே having an idea about what these verbs are அப்படிங்கிறது போதும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் டைப் ஆஃப் verb அப்படின்றது வந்து ஆக்ஷன் verb. ஆக்ஷன் verbல என்ன இருக்கும்னா எவ்ரிதிங் தட் வி தட் கிவ்ஸ் தட் ஷோஸ் யூ தி ஆக்ஷன். ஸோ ஒரு ஜம்பா இருக்கட்டும், ஈட்டா இருக்கட்டும், ரைட்டா இருக்கட்டும், திங்கா இருக்கட்டும், டிசைடா இருக்கட்டும், ஆல் தீஸ் வேர்ட்ஸ் இட் அலவுஸ் யூ டு see in action.
ஒரு ஆக்ஷன் அங்க நடக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ்க்கு கீழே வரும். தி நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா லிங்கிங் வேர்ப்ஸ். இங்கதான் நமக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். லிங்கிங் வேர்ப்ஸ் அண்ட் ஹெல்பிங் வேர்ப்ஸ் போத் மே லுக் சிமிலர். இது ரெண்டுமே வந்து மோரல்லஸ் சிமிலரா தான் இருக்கும். ஆனா இங்க என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா, ஒரு லிங்கிங் verb வந்து லிங்கிங் verb இஸ் யூஸ்ட் டு கனெக்ட் த சப்ஜெக்ட். தோ இங்க இருக்க அதேதான் verbs that connect the subject of a sentence to more information. ஒரு சப்ஜெக்ட அதிகமான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதை வந்து நம்ம லிங்கிங் வேர்ப்னு சொல்லுவோம். இது ஹெல்பிங் verb எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, verbs that are used to help the main verb. ஒரு மெயின் வேர்ப்னா இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் வேர்பே எடுத்துக்கலாமே, ஒரு ஆக்ஷன் வேர்பை நம்ம மெயின் வேர்ப்னா புரிஞ்சுக்கலாம். சோ இந்த இந்த ஆக்ஷன் வேர்ப ஒரு சென்டென்ஸ்ல ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு when some other word is helping it, some other verb is helping it, that is called as a helping verb. So இதுக்கு நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இந்த எக்ஸாம்பிள்ஸே எடுத்துக்கலாமே. she became a doctor அப்படிங்கும்போது ஆஹ் இந்த இந்த இடத்துல பிகேம் அப்படிங்கிற வேர்ட் இட் இஸ் ஸ்டாண்டிங் அலோன், அது தனியா தான் நிக்குது. பட் இது என்ன பண்ணுது, சப்ஜெக்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கூட கனெக்ட் பண்ணி விடுது. ஆனா லெட்ஸ் சே அ சென்டென்ஸ், ஹி இஸ் சிங்கிங் a song. Okay, let's say this is the sentence. Here main verb, the action verb என்னது அப்படின்னா சிங்கிங் தான் ஆக்ஷன் verb. ஆனா இப்போ நான் இந்த இடத்துல he singing a song அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா it doesn't make sense. grammatically அது ஒரு தப்பான சென்டென்ஸா மாறிடுது. grammatically அது ஒரு தப்பான சென்டென்ஸா மாறுறதுனால we need another verb which helps it to stand on its own. அந்த சென்டென்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு we need a help of another verb. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண வர verb தான் இஸ். இஸ் மட்டும் கிடையாது, இங்க இருக்க எல்லா டைப்ஸும். சரியா? இதுல வந்து என்ன மாதிரி verbs எல்லாம் வரும் அப்படின்னா, இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ல தான் வர்றது எல்லாமே வந்து இந்த இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாவ் டைப்ல வர வேர்ட், ஹாவ் ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு வர்றது வந்து அந்த ஹேஸ், ஹாவ், ஹேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டூ ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு உண்டு, அது வந்து இந்த டூ டஸ் டில், டூ டஸ் டிட் அப்படின்னு வர்றது. ஓகே, அதுக்கப்புறம் அதை தாண்டி இந்த வில், மீ, ஷால், ஷுட், மஸ்ட் இது எல்லாமே வந்து என்ன எந்த கேட்டகரினா மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ ஹெல்பிங் வேர்ப்ஸோட டைப்ஸ் என்னது அப்படின்னா இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ், ஹாவ் ஃபார்ம் வேர்ப்ஸ், டூ ஃபார்ம் வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ் இது எல்லாமே வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ்க்கு கீழே வரும். ஆனா லிங்கிங் வேர்ப், a linking verb is a part of these helping verbs. Okay, linking verb takes these verbs like in the is, am, are, was, in the be form verbs, have form verbs, two form verbs, model verbs இது எல்லாத்தையுமே வந்து linking verbs வந்து அடாப்ட் பண்ணிக்கும். ஆனா அது கூடயே வந்து we have a lot of other words. For example, in the Madi word, seem, become, appear. Sometimes it will show you a sense. Most probably, when a sentence shows you this sense. இது நீங்க அப்போ எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் மேம், இது ஒரு லிங்கிங் வேர்பா இல்ல இது ஒரு ஹெல்பிங் வேர்பா அப்படிங்கறத நான் எப்போ கண்டுபிடிக்கலாம், நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சிம்பிள். உங்களோட இந்த உங்களோட இந்த பி ஃபார்ம் வேர்போ, ஹேவ் ஃபார்ம் வேர்போ இந்த இது கூட இஃப் தேர் இஸ் another action verb, ஒரு தனியா வேற ஒரு ஆக்ஷன் verb எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா it will directly go into a helping verb. சரியா? ஆனா அப்படி எதுவுமே இல்ல. let's say she is beautiful. சரியா? she is beautiful. சரியா? இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ப் வந்து என்ன பண்ணுது, சப்ஜெக்டையும் எக்ஸ்ட்ரா மோர் இன்ஃபர்மேஷனையும் கனெக்ட் பண்ணுது. கனெக்ட் பண்றதுனால, லிங்க் பண்றதுனால இது வந்து நம்ம ஒரு லிங்கிங் வேர்ப் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சரியா? இதே மாதிரி தான் இந்த வேர்ட்ஸுக்கும் சீம், சீம், பிகம், அப்பியர். சம்டைம்ஸ் யூ வில் ஆல்சோ ஹேவ் டேஸ்ட் ஹியர். டேஸ்ட் வச்சு சொல்றது ஒரு டேஸ்ட் வச்சோ இல்லைன்னா ஒரு ஸ்மெல் வச்சோ, லைக் ஐ செட் இன் த ஏர்லியர் செக்ஷன், 5 சென்சஸ் வச்சு ஒரு ஒரு verb வருது அப்படின்னா that will most probably fall under a linking verb. சரியா? that is about
ஆக்ஷன் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் அண்ட் லிங்கிங் வேர்ப். சரியா? டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அண்ட் ரெகுலர் இது எல்லாமே நம்ம ஆன் த ஃப்ளோ பாத்துக்கலாம். இர்ரெகுலர் வேர்ப்ஸ், ரெகுலர் வேர்ப்ஸ், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், இது எல்லாமே ஃபைனைட் வேர்ப்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஆன் த ஃப்ளோல பாத்துக்கலாம். ஓகே, ஃபைனைட் வேர்ப்ஸ் அண்ட் இன்ஃபைனைட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் பத்தி இந்த செஷன்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபைனைட் வேர்போட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபைனைட் வேர்ப்ஸ் ஷோஸ் யூ த டென்ஸ். இப்போ நான் மேல இங்க சொன்ன மாதிரி she is beautiful அப்படிங்கும்போது இந்த வேர்ட் இஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஷோயிங் யூ தட் வி ஆர் இன் த பிரசன்ட் டென்ஸ். நம்ம இப்போ பிரசன்ட் டென்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறத we can understand. இப்போ இதே இது she had lunch அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாமே. she had lunch. இந்த she had lunchல வந்து had அப்படின்ற வேர்ட் வந்து இட் இஸ் ஷோயிங் யூ தி mean like எப்படி சொல்றது, it is showing you the time of when that action happened. அந்த சென்டென்ஸ் வந்து எப்போ நடந்துச்சு, இது பிரசன்ட்ல நடந்துச்சா, பாஸ்ட்ல நடந்துச்சா, இல்லைன்னா வாட் எவர் அதர் டைப் ஆஃப் டென்ஸ், அந்த டென்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது இது நடந்தது, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இது நடந்துச்சா அப்படிங்கறத when a verb shows you, that is when you should understand it is a finite verb. When that is about finite verb. Okay. When a verb is not showing you the tense, அதோட டென்ஸையோ இல்லைன்னா அதோட டைம் பீரியடையோ சொல்லாம அது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்குது, இல்லைன்னா அது வந்து இட் இஸ் ட்ரைங் டு கனெக்ட் ஆர் ஆட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும்போது இட் வில் பிகம் அ நான் ஃபைனைட் வேர்ப். ஓகே. வேர்ப்ஸ் தட் டு நாட் ஷோ டென்ஸ் ஆர் டு நாட் சேஞ்ச் வித் த சப்ஜெக்ட். சரியா? இது நீங்க என்னொரு மாதிரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் கிவிங் யூ மோர் இன்ஃபர்மேஷன் ரேதர் தென் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் வித் ஒரு நார்மல் சென்டென்ஸோ அது ஸ்டாப் ஆகாம when it is giving you more information, that is when you should understand maybe there is something, maybe there is a verb which is a non-finite verb அப்படின்றத நம்ம யோசிக்கணும். So a non-finite verb குள்ள we have three types, which is infinitives, gerunds and participles. Infinitives ஓட நீங்க இப்போ ரைட் நவ இந்த மொமெண்ட் நீங்க வந்து உங்க மைண்டுக்குள்ள வந்து infinitives and gerunds, participles இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு இந்த இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. டூ பிளஸ் பேஸ் வேர்ப் அப்படின்னு இருக்கிறது வந்து இன்ஃபினிட்டிவ் வரும். ஸோ டூ பிளஸ் ஈட் அப்படிங்கிறது ஒரு பேஸ் வேர்ப். கரெக்டா? ப்ளே அப்படிங்கிறது ஒரு பேஸ் வேர்ப். ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸா ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ்ல இன்ஃபினிட்டிவ் வேர்ப் ஒன்னு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா so it should have two and a base verb. Okay. Gerund அப்படின்னு வரும்போது gerund is considered as an verb plus ing. சரியா? இது யூஸ்வலி நான் வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல VING சொல்லுவேன். Get used to that term. I'm very used to saying it as VING. So ஒரு gerund வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்க அதே எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா ஸ்விம்மிங் இஸ் ஃபன் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ்ல எது வந்து நம்மளுக்கு டென்ஸ் காமிக்குது, எது வந்து நம்மளுக்கு இதோட டைம் பீயிங்க காமிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ் அப்படிங்கிறதுதான் நம்மளுக்கு மெயின் வேர்பாங்க இருக்கும். பிகாஸ் தட் இஸ் வாட் இஸ் ஷோயிங் அஸ் தி வேர்ப், ஐ மீன் சாரி டென்ஸ். தட் இஸ் வாட் இஸ் ஷோயிங் அஸ் த டைம் ஆஃப் வென் இட் ஹேப்பன். இந்த இடத்துல ஸ்விம்மிங் அப்படின்ற வேர்ட் என்னவா நம்மளுக்கு பிஹேவ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் பிஹேவிங் ஆஸ் அ நவுன், ஒரு ஆக்டிவிட்டி. நம்ம வந்து இங்க ஸ்விம்மிங்க வந்து ஒரு ஆக்ஷனா பாக்குறத விட ஒரு பர்சன் ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லைன்னா ஒரு பர்சன் ஸ்விம்மிங்ல வந்து வின் பண்ணிருக்காங்களா இப்படிங்கறத நம்ம பாக்குறத விட we are rather seeing it as ஸ்விம்மிங் வந்து ஆஸ் அ ஹோல் ஒரு ஸ்போர்ட்டா நம்ம பாக்குறோம். ஸோ வென் ing verb is behaving as a noun, வேர்பா பிஹேவ் பண்ணாம லைக் ஐ செட் மேல நான் உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி he is சிங்கிங் ஒரு ஆக்ஷனா தான் நமக்கு இருக்கு. கரெக்டா? ஸோ அங்க மெயின் வேர்பா தான் இருக்குது. லைக் இட் இஸ் சீக்கிங் ஹெல்ப் பட் இட் இஸ் ஆல்சோ கிவிங், இட் இஸ் ஆல்சோ ஷோயிங் யூ தி ஆக்ஷன். கரெக்டா? ஆனா இந்த ஸ்விம்மிங் என்ன பண்ணுது, ஸ்விம்மிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி ரெப்ரசென்டிங் த ஸ்போர்ட் rather than someone doing that sport, someone being in action with that sport. கரெக்டா? சோ அதனால gerund அப்படிங்கிறது வந்து verb plus ing which represents a noun. சரியா? அததான் நம்ம வந்து gerunds பார்த்துப்போம். பார்ட்டிசிபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ்வலி V3 verb அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா இல்ல VING வேர்டு சொல்லுவோம். ஓகே. ஆனா மோஸ்ட்லி ஓகே V3 வேர்ப்னே வச்சுக்கலாமே.
பிகாஸ் விஐஎன்ஜில ஒரு டென்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு வேர்ப் இருக்கு அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்லி ஜெரண்டோட செக்ஷனுக்கு போயிடும். ஸோ வி3 வேர்ப்ல இருக்கிறது வந்து இந்த இ10 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. we have words like written, 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 eaten, or sung, sing song, sing, sung, sing and sung. ஓகே, sung அப்படிங்கிற ஒரு வேர்ட் வரும். வேற வேற என்ன வேர்ட் வரும்? Like the I will like in the upcoming class I will definitely show you the table which I have as V3 V1 V2 V3 VING formatல இருக்கிற எல்லா அந்த tables எல்லாம் நம்ம பார்ப்போம். This is just for you people to get an idea on what we are going to deal with. Okay. So in a sentence like to read is my hobby. இங்க is தான் வந்து நமக்கு tense காமிக்குது. So to read அப்படிங்கிறது infinitive-ஆ மாறிடும். She has a book ல has தான் நமக்கு மெயின் வேர்பா இருக்கு. So to read அப்படிங்கிறது infinitive-ஆ மாறிடும். He came to help. கேம்ன்றது தான் நமக்கான ஒரு ஆக்ஷன் கொடுக்குது அண்ட் ஒரு டென்ஸ் கொடுக்குது. டு ஹெல்ப் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் ஆடிங் ஆன் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி 2 பிளஸ் பேஸ் வேர்ப்ல இருக்கிற எல்லாமே வந்து 2 பக்கத்துல ஒரு வேர்ப் வருது. நாட் ஈவன் வேர்ப், பேஸ் வேர்ப். ஒரு எடிட்டட் வேர்ப் இல்லாம ஒரு இடி வேர்போ ஒரு ஐஎன்ஜி வேர்போ இல்லைன்னா ஒரு இஎன் ஆட் ஆகாத வேர்போ இல்லைன்னா ஒரு ப்ளூரல் வேர்பாவோ இல்லாம நார்மலா ஒரு பேஸ் வேர்பாவே அது இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் அது இன்ஃபினிட்டிவ்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். The same is for the gerund. Okay, gerund is the ing form of a verb that acts as a noun. Like I said, ஒரு நவுனா எப்போ வந்து ஒரு viing ஃபார்மேட் இருக்குதோ அப்போ வந்து அதை நம்ம வந்து gerundன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான். I enjoy reading அப்படிங்கிற சென்டென்ஸ்ல ரீடிங்க நம்ம ஒரு ஆக்ஷனா பார்க்காம ரீடிங்க ஒரு ஆக்டிவிட்டியா பார்க்கணும். What is the difference between action and activity? Activity is something that anyone can take up. Okay, action அப்படின்னு பார்க்கும்போது we are talking about one specific person doing that action. சரியா? So இந்த இடத்துல we are not talking about this person committing this action. Like at that point, இந்த பாயிண்ட்ல அவங்க அந்த ஆக்ஷன் கமிட் பண்றாங்களா அப்படின்றத நம்ம பார்க்காம ஒரு ஃபுல் ஒரு ஹோல் ஆக்டிவிட்டி ஆஸ் அ சாரி ஒரு ஹோல் டேர்ம் ஆஸ் அ ஜென்ரலா நம்ம அதை எடுக்கும்போது இட் பிகம்ஸ் அ நவுன். ஓகே, சோ அதனால அது ஜெரண்டா மாறிடும். பார்ட்டிசிபிள்ஸ் இந்த அப்கமிங் கிளாஸஸ் we can go because இன்னைக்கு நான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னா it will only confuse you more. So that is the types of verbs. I guess let's just see adjectives and adverbs. இது ரெண்டு பார்த்துட்டு use you to the sentence. நம்ம மீதி இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கூட இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Because I really want to move to sentence patterns. So I mean not sentence pattern, the types of sentence also, so that you people will have an understanding on what we are dealing with. Like ஒரு verb ஒரு ஸ்பெசிபிக் வேர்ட் வந்து எப்படி எந்த இடத்துல எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத நீங்க ஒரு சென்டென்ஸ்ல பார்க்கும்போது ஒரு டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல பார்க்கும்போது இட் வில் மேக் மோர் சென்ஸ் டு பீப்புள். ஸோ adjectives அப்படின்னு இருக்கும்போது adjectives and adverbs is something that is going to be a confusing term throughout our lives because அதை நம்ம எவ்வளவு படிச்சாலுமே வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம திடீர்னு ஜர்க்காகி adjective-ஆ adverb-ஆ அப்படின்னு நம்ம அது கண்டிப்பா நம்ம யோசிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. So an adjective is a word that describes a noun. சரியா? modifies அப்படின்னு modifiesன்ற word நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when it is showing you something like ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதுக்கு ஆட் பண்ணது மாடிஃபை பண்ணது. இப்போ வெறும் ரேதர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லாம ஒரு ரெட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் மாடிஃபையிங் த நவுன். கரெக்டா? நம்ம இமேஜினேஷனுக்கு அந்த பீஸ் அந்த ட்ரெஸ் விடாம we are getting a information that it is a red dress. கரெக்டா? சோ அந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் இல்லைன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனும் வரும்போது that is called as an adjective. And in the description should be about the noun or a pronoun. So it could be about any name or it could be about the pronoun of any object, any name or any object or whatever. Okay, it usually answers the question which one, what kind. Okay, this is kind of a confusing term. Either you people can have it with you, but what I would suggest you people is that adjectives வந்து நம்ம ஈஸியா என்னதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா கலர்ல ஒரு கலரோட நேம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ். சரியா? ஒரு நம்பர் கவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது அட்ஜெக்டிவ். ஒரு
இமோஷன். ஓகே, ஒரு இமோஷனை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அது வந்து எட்ஜெக்டிவா வரும். வேற என்னது வரும்? Yeah, shape, size and shape. That is one main thing. So size or shape. Sorry, shape. Okay. So yeah, here this about abstract like ஒரு emotion பத்தி நம்ம பேசுறது size or shape, color, number, judgment. Okay, இந்த இந்த இது வந்து நான் எந்த டேர்ம் வச்சு சொல்வேன் அப்படின்னா ஒரு கிரிட்டிசிசம், ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட்ன்ற வேர்ட் நம்ம எடுத்துக்கலாமா? பிகாஸ் கிரிட்டிசிசம் அப்படின்றது கூட இட் won't strike us குவிக்லி, நமக்கு ஒரு டக்குன்னு அது ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ லெட்ஸ் டேக் காம்ப்ளிமெண்ட். ஒரு காம்ப்ளிமெண்ட், and that compliment could be a positive compliment and a negative compliment. For example, you can see here good, bad, fair, foolish, honest. இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பர்சனை வந்து she is a smart person, she is a wise person அப்படின்னு சொல்லும் போது it's a good compliment. But when we are saying this person is a foolish, this person is very bad, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லும் போது this turns into a negative compliment. கரெக்டா? சோ நீங்க இந்த இடத்துல ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியதெல்லாம் என்னது அப்படின்னா கலர், number, size or shape. Let's say, let's take this as compliment, and emotion. சரியா? Yeah. சோ இந்த இந்த அஞ்சு டைப்ல என்னது வருது அப்படின்னாலும் அது வந்து நம்ம அட்ஜெக்டிவ்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம இதே இது அட்வர்ப் மூவ் பண்ணும்போது அட்வர்ப் ஓடுது என்னன்னா, இப்போ நம்ம அட்ஜெக்டிவ்க்கு என்ன சொல்றோம்? அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் ஆர் அ ப்ரோனவுன் சொன்னோம். கரெக்டா? பட் வாட் டஸ் an adverb do? Adverb describes or modifies a verb, adjective or another verb. ஒரு இன்னொரு வேர்பையோ இன்னொரு அட்வர்பையோ இல்ல இன்னொரு அட்ஜெக்டிவையோ அது வந்து டிஸ்கிரைப் பண்ணி வருது அப்படிங்கிற பட்சத்துக்கு அது நம்ம அட்வர்ப்னு சொல்லுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம் தட் இஸ் ஒன் பாயிண்ட். அண்ட் ஒன் மெயின் பாயிண்ட் அபவுட் adverb is that it often ends with the word ly. Often times lyன்ற வேர்டுல முடியும், பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ். சரியா? ஆல்வேஸ் ly ல முடியாது. ஐ மீன் அது ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும்தான். But as for a TNPSC student, as for adults who will be appearing for this exam, I really don't think you people need to focus on what are the exceptions that they have in adverbs, because இவங்க உங்களை டெஸ்ட் பண்றது என்ன மாதிரி இருக்கும்னா they need to know that if you have any idea on இந்த டாபிக்ஸ்ல உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படிங்கறத அவங்க டெஸ்ட் பண்ணதான் பார்ப்பாங்களே தவிர we don't have to go very intricate on this. That is one example, one trick for you to find an adverb. Another trick என்ன அப்படின்னா these questions. இப்போ நான் adjective வந்து அந்த questions இக்னோர் பண்ணிருங்கன்னு சொன்னேன். பட் adverbக்கு I won't ask you to ignore these questions. When, where, how, why. இந்த when, where, how, why or under what condition அப்படிங்கிற இந்த மாதிரி வேர்ட்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் வந்து இட் வில் கிவ் யூ தி ஆன்சர் ஃபார் an adverb. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் மேல நான் வந்து உங்களுக்கு கலர் அண்ட் டைம் அண்ட் சைஸ் ஒரு ஷேப் இந்த மாதிரி டைம் கிடையாது. கலர், நம்பர், டைம், சைஸ் ஒரு ஷேப், வேற என்னது இமோஷன், காம்ப்ளிமெண்ட், இந்த இதெல்லாம் சொன்னேன்னா இது நம்ம கீழே வரோம் அப்படின்னா இங்க அந்த அட்வர்ப் ஆஃப் மேனர்ல இருக்கிறது எல்லாமே அந்த மோஸ்ட்லி எல்ஒய் வேர்ப்ல இருக்கும், எல்ஒய் வேர்ட்ல இருக்கும். சரியா? எல்ஒய்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து மோஸ்ட்லி எடுத்து அட்வர்ப் போட்டுக்கலாம். அடுத்தது என்ன? டைம். டைம் வச்சு வர்றது. டைம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம அட்வர்ப்னு போட்டுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? எல்ஒய்ல இருக்கிறது. இங்க அதேதான். இப்போ நம்ம வென் அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து யூஸ்வலி வென்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஒரு 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 ஸ்பெசிபிக் டைம் தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ly, செகண்ட் பாயிண்ட் இஸ் டைம், தேர்ட் பாயிண்ட் வந்து ஒரு பிளேஸ். சரியா? இங்க அதே மாதிரி அதுக்கான கொஸ்டினும் இருக்கு பாருங்க. வேறன்ற கொஸ்டினுக்கு ஆப்வியஸ்லி நமக்கு எப்பவுமே வந்து ஒரு பிளேஸ் தான் ஆன்சரா வரப்போகுது. சோ பிளேஸ். பிளேஸ்ல வர எல்லாமே வந்து ஒரு adverb ஆகிடும். And when I'm talking about a time or a place, I'm not talking about like எப்படி சொல்றது? இப்போ பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம மேல நவுன்ல பார்த்த மாதிரி சென்னை, மதுரை,
or London, these kind of places, like அந்த மாதிரி places தாண்டி அதெல்லாம் nouns தான். அதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேண்டாம். பட் when it is like here, there, everywhere, nearby, outside, inside, above, below, இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து ஒரு adverb ஆ மாறும். ஓகே. So first point is about ly, second point is about time, third point is about place. Frequency அப்படின்றதுமே வந்து usually it shows you the uh, how. Okay, how or why. Most probably அந்த frequency அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து என்னன்னா அந்த how or why க்கு அது ஆன்சர் பண்ணிடும். ஸோ இந்த நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா how or why-வே கொஸ்டினா வச்சுக்கலாம். ஐ மீன் ட்ரிக்கா வச்சுக்கலாம். ly is one trick, time, place is one trick. அதை தாண்டி அப்படின்னா அந்த how and why. How and why அப்படிங்கிறது வந்து it will give you the answer for வாட் இஸ் ஹேப்பனிங். லைக் இப்போ இது இது எத்தனை தடவை நடக்கும், ஆர் எதனால இது நடக்கும், இந்த மாதிரியான ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு அது எப்போ கொடுக்குதோ அது அப்போ வந்து அது ஒரு அட்வர்பா இருக்கும். ஓகே. இந்த அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. அட்வர்ப் ஆஃப் டிகிரி என்ன பண்ணும் அப்படின்னா மேல இருக்கிற இந்த நம்ம கோயிங் பேக் டு தி டெஃபினேஷன். ஓகே. வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் அ வெர்ப். ஸோ இங்க கொடுத்த இப்போ நான் கொடுத்த அந்த நாலுமே வந்து these most often describe a verb. ஆனா when does an adverb describe an adjective அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா let's say இப்போ நம்ம மேல பார்த்ததுலயே let's say a compliment. Okay, let's say let's take the good compliment. Good அப்படின்றது வந்து we all know it is an adjective, கரெக்டா? இப்போ இந்த குட்ட நான் வந்து இன்னும் ஃபர்தரா டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? வெரி குட் அப்படின்னு நான் சொல்லுவேன், கரெக்டா? சோ இந்த வெரிங்கிறது என்ன ஆகிரும்? திஸ் வெரி இஸ் டிஸ்கிரைபிங் அ adjective. அப்போ இது என்னவா நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னா it comes under an adverb. Okay, so it is not only about a verb. Adverb is not only about when a word describes a verb. It is also about when a word describes an adjective or even another adverb. Okay, for இன்னும் கொஞ்சம் examples பார்க்கணும் அப்படின்னா um, let's take the word pretty, maybe. Yeah, yeah. Okay. Prettyங்கிற word we know it shows the what is it? It shows the complement of something. Okay. So let's take the word almost. Okay. Almost அப்படின்னு நம்ம எடுக்கும்போது okay. Almost அப்படின்ற word எடுக்கிறோம் அப்படின்னா let's form a sentence now. Um, the restaurant was almost pretty, but something was wrong with the restaurant. Like something was wrong with the restaurant means let's say the air conditioner was not working. அப்படின்னு வச்சுக்கலாமா? Okay. So I felt like the restaurant was almost pretty, but the air conditioners maintenance wasn't proper. இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது what are we doing here? Describing a we are describing an adjective. Okay, இப்போ அதே இது இப்போ நம்ம மேல போயிட்டு மறுபடி that is about adjective, கரெக்டா? or another verb அப்படிங்கிற இன்னொரு சென்டென்ஸ் நமக்கு இருக்கு. or another verb அப்படிங்கும் போது இதுலயே எடுத்துக்கலாமே. This place is very quiet, or this place is too quiet, this place is almost quiet, this place is quiet enough. Oh, sorry. This place is quiet enough. This place is just quiet. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு adverb வச்சு இன்னொரு adverb நம்ம வந்து describe பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு இது என்ன ஆகும்னா அது மறுபடியும் ஒரு adverb ஆ மாறும். So while adjectives only describe a noun, adverbs describe a verb, adjective or another verb. சரியா? சோ இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இதுக்கு நம்ம என்னெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும்னா மோஸ்ட்லி ly verbs, வேர்ட்ஸ், டைம் குறிக்கிற வேர்டு, பிளேஸ் குறிக்கிற வேர்ட், or how or why க்கு ஆன்சர் பண்ற எனி சார்ட் ஆஃப் word or a phrase. Okay, this is about the parts of speech that I wanted to discuss today. In the further classes we can go about preposition, interjections, இது எல்லாமே நம்ம வந்து further classesல பார்க்கலாம். But as of now, I just need to share another screen. Okay, we have like 10 more minutes. Let me just share another screen. Like உங்களுக்கு ஒரு overview of sentences மட்டும் நான் கொடுத்தேன் அப்படின்னா கூட I'll be happy. So, yeah.
Please put in any message. If you have any doubt, please put in the message. I'm very open to clear out the doubts. Okay. So as if உங்களோட சிலபஸ்ல இருந்த உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்திருந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து என்ன அப்படின்னா assertive statements, imperative sentences, what else? Interrogative sentences and exclamatory sentences. இந்த நாலுல தான் வந்து நம்மளுக்கு இந்த நாலு டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான் தேவ் ஆஸ்க்ட் us to focus. ஓகே, assertive sentence is nothing but a ஸ்டேட்மெண்ட். ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து ஒரு நியூட்ரல் டோனா இருக்கும், ஒரு இன்ஃபர்மேட்டிவ் டோன்ல இருக்கும். அண்ட் இட் எண்ட்ஸ் இன் அ ஃபுல் ஸ்டாப். இதுக்கு வந்து வேற எந்த டைப் ஆஃப் பங்க்சுவேஷனும் இருக்காது. இட் ஜஸ்ட் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப். லைக் இட் இஸ் நாட் ஈவன் அபவுட் தீஸ் த்ரீ டாட்ஸ். லைக் ஒரு லைக் some sentences have these dot dot dot, which is called as which that term, that specific term is called as ellipsis. I'm just gonna type this that in Google, because that is something ellipsis. Okay, இந்த த்ரீ டாட்ஸ் நம்ம யூஸ் பண்றத வந்து ellipsis அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அண்ட் I would suggest you to just first நீங்க எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகுறதுக்கு முன்னாடி ட்ரை அட்டெண்டிங் தீஸ் கிளாஸஸ். அண்ட் நீங்க உங்களுக்கு எது இதுல வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. பிகாஸ் ஐ won't சே லைக் இல்ல இல்ல இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்க, இட் இஸ் வெரி ஈஸி அப்படின்னும் ஐ கான்ட் சே. வாட் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. பிகாஸ் இங்கிலீஷ் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் யூ கேன் ஆக்சுவலி எக்ஸல் வெரி வெல். பிகாஸ் ஆல்தோ நம்ம வந்து இங்கிலீஷ் பார்த்து ஆர் பீப்புள் they get intimidated, பட் நம்ம ஒரு கொஞ்சம் லைக் வாட் எவர் லைக் எந்த இடத்துலனாலுமே we are putting in a little bit effort, we will get used to it. So what I would suggest right now, நீங்க வந்து சூஸ் பண்ண தேவையில்லை. ரைட் now நீங்க வந்து இது வேணுமா அது வேணுமா அப்படின்றத பார்க்காம அட்டென்ட் தமிழ் கிளாஸஸ், அட்டென்ட் இங்கிலீஷ் கிளாஸஸ் ரெண்டுமே பாருங்க. டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுவீங்க ஆப்வியஸ்லி, உங்களுக்கு மாக் டெஸ்ட் நிறையவே வைப்பாங்க. ஸோ நீங்க தமிழ்ல இருக்க மாக் டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணுங்க, இங்கிலீஷ்ல இருக்க மாக் டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணுங்க. whichever place you are comfortable, whichever place you are able to score more, choose that. அவ்வளவுதான். நம்ம வந்து இதுல ரொம்ப பெரிய டிஸ்கஷன்லாம் இருக்கு, நமக்கு தேவையே கிடையாது. ஓகே, okay, let me just complete about these four sentence types, and then we can I can answer your questions. Okay, so as I said, assertive sentence வந்து it is called as a statement. It gives a fact or opinion. It makes a statement. And it always ends in a full stop. ஒரு full stopல அது முடியுது அப்படின்னா it will directly go into an assertive sentence. Okay, so and assertive sentence has three types of wordings. One is assertive, another is declarative sentence, and another is a statement. சரியா, ஸ்டேட்மெண்ட்னு இருக்கிறதுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து அசர்ட்டிவ் சென்டென்ஸ்க்கு கீழே வரக்கூடியதுதான். which kind of word doesn't come under assertive sentence is that sentence. சென்டென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு குள்ளேயோ வராது. பிகாஸ் சென்டென்ஸ் டைப்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்டென்ஸ் ஹேஸ் செவரல் டைப்ஸ். சென்டென்ஸோட டைப்ஸ்ல இருக்கிற ஒரு டைப் தான் வந்து அசர்ட்டிவ், டிக்ளரேட்டிவ் அண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த மூணுமே ஒண்ணுதான். இந்த மூணும் வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்க்குள்ள இருக்க ஒரு டைப் ஆஃப் சென்டென்ஸ். சரியா, சோ செகண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல என்ன ஆகும்னா we will not have any subject. சப்ஜெக்ட் அப்படிங்கும் போது let's say noun. சரியா, noun அப்படிங்கிறது let's say the noun which comes in the beginning. ஓகே, ஒரு noun ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்ஷன் வந்து யாரு பண்றாங்க, இல்ல எது அந்த ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு நவுன். இப்போ டோர் அப்படின்ற ஒரு வேர்டுமே வந்து நவுன் தான், கரெக்டா? ஆனா we are not knowing who is doing this action or who is asked to do this action, correct? So adanaala whenever the sentence does not have a subject, it will fall under a imperative sentence. This will also end in a full stop, and it is often like நம்ம வந்து நம்ம ஆப்போசிட்ல இருக்க ஒரு பர்சன் லைக்
ஆப்போசிட்ல யாரு இருப்பா? யூ அப்படின்னு நம்ம அட்ரஸ் பண்ற ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. கரெக்ட்டா? ஆஃபன் அந்த பெர்சன இம்ப்ளை பண்ற மாரி தான் இருக்கும். பட் இட் இஸ் ஒன்லி இம்ப்ளை. இட் இஸ் இம்ப்ளை அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னது? பேசப்படுது அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர, வி ஆர் நாட் வெரி ஷூர் தட் வி ஆர் ஆக்சுவலி டாக்கிங் டு தட் பெர்சன். நமக்கு இங்க எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடையாது. நம்ம எந்த சப்ஜெக்ட்ட பத்தி பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்ஸும் கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு when the sentence starts with a verb, சரியா? ப்ளீஸ் அப்படிங்கிறதுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இட் இஸ் லைக் அ ரெக்வெஸ்ட். ஒரு ரெக்வெஸ்டா இருக்கட்டும். அந்த பி ஃபார்ம் வெர்ப் நான் சொன்ன மாதிரி பி ஃபார்ம் வெர்ப் இல்லனா ஒரு டூ ஃபார்ம் வெர்ப் இந்த மாதிரி இருக்கும்போது ப்ளீஸ் அப்படிங்கிறது ஒரு ரெக்வெஸ்டா இருக்கிறதுனால இதுக்கு அடுத்து வர்றது என்னது? சிட். சிட் அப்படிங்கிறது என்னது? வெர்ப். So whatever it is, like when something starts with a request or when something starts with a verb rather than a subject, it is an imperative sentence. சரியா? அடுத்து interrogative sentence. Interrogative sentence ஓட ஒன்லி திங் தட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல நீங்க வந்து ஈஸியா ஒரு இது வச்சுக்கலாம் அப்படின்னா த கொஸ்டின் மார்க். ஓகே, கொஸ்டின் மார்க் இருக்கிற எல்லா சென்டென்ஸையுமே வந்து நீங்க கண்ணை மூடிட்டு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல போட்டுக்கலாம். ஸோ இட் ஆஃபன் ஹேஸ் த WH கொஸ்டின்ஸ். ஓகே, WH கொஸ்டின் தேர் ஆர் லைக் 5 WH கொஸ்டின் அண்ட் 1 H கொஸ்டின். சரியா? அதை தாண்டி எப்படின்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். இந்த WH கொஸ்டின்ஸ், H கொஸ்டின், எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்கமிங் கிளாஸ்ல நல்லா டீடைல்டாவே பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் இது அதான் லைக் விச் எவர் சென்டென்ஸ் தட் எண்ட்ஸ் வித் அ கொஸ்டின் மார்க் வில் ஃபால் அண்டர் தி இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா விச் எவர் சென்டென்ஸ் தட் எண்ட்ஸ் வித் அ எக்ஸ்கிளமேட்டரி மார்க். அண்ட் இத நம்ம கொஞ்சம் இன்னும் பிரீஃபா பார்க்கணும் அப்படின்னா we have to go through the interjections. சரியா? நம்ம இன்டர்ஜெக்ஷன்ஸ் பத்தி பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல கடைசி பார்ட் ஆஃப் ஸ்பீச் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் பத்தி நம்ம பார்க்கும்போது it will be more helpful for you. It will make sense more. So இன்னைக்கு செஷன் அவ்வளவுதான். இன்னைக்கு செஷன் I'm gonna end it with this. Since this is just a demo class, I hope the information is sufficient for you people. If you have any doubts இன்னைக்கு கிளாஸ்ல இந்த ஒரு இடத்துல நீங்க ரொம்ப அப்படி சுப்புன்னு போயிட்டீங்க மேம், கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சின்ன டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி, if there is any doubts please ask in the comment box. I'll answer to you and we can end the session. Yeah, in any kind of doubts. Okay, no doubts class? Clear? Everything clear ஆ எல்லாருக்கும்? Clear? Okay, fine. Okay, அப்போ let's just end the session. Ma'am, we can end the session, ma'am. You got carpooling, ma'am. We can end the session.